அனைவருக்கும் வணக்கங்கள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஆர்என் மல்ஹோத்ரா 10 rupees கரன்சி, சீரியல் வாய்ஸ், யூஎன்சி செட்டு, 0 ப்ரீஃபிக்ஸ், 0T அல்லது D0 எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. போட் நோட் இதுக்கு பேர். இதுக்கு பின்னால் போட் இருக்கும். யூஎன்சிங்கிறதுல நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். இதுதான் அந்த கெட்டு. இந்த கெட்டில் இருந்து தான் உங்களுக்கு 10 தாள் எடுத்து வைக்கேன். ஒரு கெட்டு வாங்கி உடச்சி 10 10 கொடுத்துட்ருக்கேன். இதுதான் 2வது 10. 11 to 20, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 10 தாள். எந்த இயர்னு வேணும்னா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். எத்தனை தடவை பார்த்தாலும் அப்பப்போ மறுபடியும் அதை ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கு. ஆர்என் மல்ஹோத்ரா 1985 to 1990. இது உங்களுக்கு என்ன ப்ரீஃபிக்ஸ்னு பார்த்துக்கிட்டோமா? பிளேன் இன்செட் உள்ளே எந்த நம்பரும் உங்களுக்கு இன்செட்டு கிடையாது. ஆர்என் மல்ஹோத்ராவில் பிளேன் இன்செட்டு இந்த போட்டிருக்காங்க பாருங்க. இதுதான் பிளேன் இன்செட். புக்கு ரேட்டு 50 ரூபா. எல்லாமே சத்தியமேவ ஜெயதே. மற்றதெல்லாம் ஜி இன்செட்டு, எஃப் இன்செட்டு. இது பிளேன் இன்செட். இப்போ நான் உங்களுக்கு இதுதான் கடைசி. இதுக்கு அடுத்து வெங்கட்ரமன் வந்துடுவார். அதைத்தான் நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். பிளேன் இன்செட்டு தான் உங்களுக்கு பார்வைக்கு வச்சுருக்கேன். ஒரு நண்பருக்கு முதல் 10 தாளையும் பார்சல் பண்ணேன். அப்படியே அடுத்து ஒரு 10 தாள் உங்களுக்கு பதிவில் போட்டுருன்னு சொல்லி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கெட்டை எடுத்து இன்றைக்கி உடச்சி உங்களுக்கு இந்த பதிவை நான் போடுறேன். இது வாங்கி உங்களுடைய கலெக்ஷன் வச்சுக்கோங்க. வெரி குட் கலெக்ஷன்னு. ஒன்று வாங்கி வைப்பாங்க. சிலவங்க கெட்டாக வாங்கி வைப்பாங்க. இது மிடில் ஃபேமிலி, மிடில் கலெக்ஷன் மேன். நார்மலாக என்ன மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி ஒரு 10 தாள் வாங்கி உங்களோட கலெக்ஷன் வச்சுக்கோங்க. என்றைக்கு இருந்தாலும் வேல்யூபிள். 773411 அதில் ஆரம்பிக்குது. 10 தாள் மட்டும். ஒரு தாள் 90 ரூபா இதனோட ரேட்டு. இதே ஆர்என் மல்ஹோத்ரா விலை கம்மியாக வேணும்னாலும் என்கிட்ட இருக்குது, நீங்கள் வாங்கிக்கிடலாம். ஒரு தாள் 40 ரூபாயிலிருந்து இருக்குது. 40, 50, 60, 70 தாளோட கண்டிஷனை பொறுத்து. இது எந்த சீரியல் நம்பரும் இல்லாமல் ஆர்என் மல்ஹோத்ராவில் ஒரு தாள் யூஎன்சி கொடுங்க அப்படின்னா 80 ரூபாய்க்கு தருவேன். யூஸ்டு கண்டிஷன் கொடுங்க அப்படின்னா 60 ரூபாய்க்கே தருவேன். இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல, எனக்கு கையெழுத்து மட்டும் போட்டால் போதும், ஒரு கரன்சி கொடுங்கன்னு சொன்னால் 30 ரூபா 40 ரூபாய்க்கு கூட இதை நான் தருவேன். இது என்கிட்ட நிறைய இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு 10 கரன்சி சீரியல் வாய்ஸை ஒரு கெட்டை உடச்சி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கையில் ஒரு கெட்டு 9000 ரூபா என்னோடய ரேட்டு. அப்படி தான் கொடுக்க முடியுது, இல்லைன்னா கட்டுப்படி ஆகாது. இந்த கடைக்கு வருங்க. இது எல்லாமே உங்களுக்கு கரன்சி பண்டல்ஸ். இன்றைக்கி காலையில் இது இன்னும் உடைக்கணும், ஓப்பன் பண்ணல. இது இப்போ எல்லாமே கரன்சி பண்டல் தான். அதுக்கெல்லாம் பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் அதில் முடக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு கெட்டுக்கும் 10,000, 15,000, 20,000ன்னு ஒரு பண்டல் கொடுக்க வேண்டியிருக்கு. சரி, அப்படிலாம் கொடுத்து வாங்கி வச்சுருந்து ஒரு நார்மல் கலெக்ஷன்களுக்கு அவங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு நல்ல செயல் தான் இந்த செயல். அதனால் நீங்கள் தயக்கம் இல்லாமல் பயப்படாமல் நீங்கள் வாங்கலாம். அதில் எந்த விதமான மன கஷ்டமும் நீங்கள் பட வேண்டாம். 5 ரூபா 10 ரூபா கூட இருக்கும், ஆனால் அதுக்கு உரிய உழைப்பு அதில் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். நம்ம பெரிய பிஸ்னஸ் மேலாம் கிடையாது.
ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு பொழுதுபோக்குக்காண்டி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நீதி நேர்மை நியாயத்தோடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மற்றவங்கள விட நம்ம சேனலில் வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா கூடத்தான் இருக்கும். நம்மள்கிட்ட வந்து கிளியாரிட்டி உண்டு, அதாவது நேர்மை உண்டு. உங்களுடைய காசுக்கு வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம், எப்பவும் நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கிடலாம். இதுவே இப்போ 900 ரூபா ஆகுதுன்னு வைங்களேன், 450 ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 10 25 பேர்கிட்ட 450 வாங்கிட்டு அத்தனை பேர் நம்பரையும் பிளாக் பண்ணிட்டு நான் பாட்டில் போயிடலாம். அந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, நம்மளும் யாரிடமும் ஏமாறக்கூடாது. உழைத்த உழைப்புக்கு இப்போ அட்வான்ஸாக 1 லட்ச ரூபா போட்டு விட்டு நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணி அவங்கள நம்பி நம்ம பணம் போடணும். அப்போ எவ்வளோ ஜென்யூலான ஆளாக இருந்து தேர்ந்தெடுத்தால் நம்ம அவங்கள நம்பி பணம் போட முடியும்னு பார்த்துக்கோங்க. அந்த இது வந்து நம்ம அதை ரிசீவ் பண்ணி அதை எல்லாம் சரி பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டாக் பண்ணி விற்கிறதுனால அதனுடைய அமௌண்ட் வந்து 5 ரூபா கூட இருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் கூட இருக்காது. நீங்கள் அதை மனசில் வைக்க வேண்டாம். நீங்கள் நல்ல பொருளாக கிடைக்கா, நேர்மையாக கிடைக்கா, நம்ம போடுற பணம் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், எந்த விதமான பயமும் இல்லாமல், அதுக்கு உரிய பொருள் நம்ம வீடு வந்து சேருதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மெயினாக பாருங்கள். யாரையும் ஏமாற்ற வேண்டாம், யாரிடமும் ஏமாறவும் வேண்டாம். ஜென்யூலாக நீட்டாக ஜென்டிலாக போய்கிட்டே இருப்போம். நம்ம வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக அமையும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம். ஒரே ஒரு 50 ரூபா பண்டல் மட்டும் காமிச்சுக்கிறேன். ஒரே ஒரு பண்டல் யூஎன்சி பண்டல் 50 ரூபா தாள் 2025 உள்ளது, இந்த வருஷத்தில் உள்ளது. ஒன்றே ஒன்று இருக்குது, வேணும்னா வாங்கிக்கோங்க. என்னோடய நம்பர் வந்து 5PP 923601. இதில் வந்து 3646 அப்படின்னு ஒரு நம்பர் வரும், 3636 அப்படின்னு ஒரு நம்பர் வரும், 3666 அப்படிங்கிற ஒரு நம்பர் வரும், கடைசியில் ஒரு 700 வரும். ஃபேன்சி நம்பரும் ஒரு 3-4 நம்பர் உங்களுக்கு வேணுங்கிறத இன்றைக்கிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். இதில் நல்ல ஃபேன்சி நம்பர் எந்த நம்பர் தெரியுமா? இதில் உங்களுக்கு தெரியுமா நம்ம தெரியல, நான் சொல்கிறேன். 666 ஒரு நல்ல நம்பர் தான், இருந்தாலும் இன்னொரு நம்பர் இதில் ஒரு நல்ல நம்பர் இருக்கும். 3626 வேண்டாம். இதுதான் உங்களுக்கு ஒரு ஃபேன்சி நம்பர். 3636 அப்படிங்கிறது ஒரு ஃபேன்சி நம்பர். என்னோடய கார் நம்பர் 2626, இது வந்து 3636. 3646 நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது, இதில் இருக்குது. 36 வந்து கடைசி 3 நம்பர் 666 அப்படிங்கிறத நீங்கள் வாங்கி வச்சாலும் அதுவும் நல்லது தான். ஒரு 3-4 நம்பரில் கொஞ்சம் ஃபேன்சி நம்பர் இருக்குது, இந்த 666. தேங்க்யூ, நன்றி நண்பர்களே, வாழ்த்துக்கள், வணக்கம், காலை வணக்கம்.